ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க பிக் சிக்கன் ஏ ஃபாஸ்ட் ஃபுட் கான்ஸ்பிரசி டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஹெல்த் இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பற்றி பார்க்கலாம். காமெடி நடிகராக இருக்க M.O. கிலிகன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 நாள் தொடர்ந்து தினமும் ஃப்ரைட் சிக்கன் மட்டுமே சாப்பிட போறதா ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. அது மூலியமா என்னெல்லாம் நடக்கும் அதையும் தாண்டி அந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா நடக்கிற உண்மைகள், அவங்க மறைக்கிற உண்மைகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள், நம்ம சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுது இப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றி இந்த டாக்குமெண்ட்ரியில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நைட்டு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சீரியஸான விஷயம் தான். அதை ரொம்பவே நீட்டாக காமெடி கலந்து நம்ம ஹீரோ மூலியமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுனால மனுஷங்களுக்கு வர பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, சுற்றுச்சூழல் அப்படின்ட்டு பல விஷயங்களை ஒவ்வொரு பார்ட்லையும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்க ரகசியங்கள் எல்லாம் அங்கங்க பல இடத்துல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நமக்கு கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே சிக்கன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதுல இருக்க மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த டாக்குமெண்ட்ரி சவுண்டா தான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த டாக்குமெண்ட்ரியோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இதை பத்தி நமக்கும் பல விஷயங்கள் தெரியுன்றதுனால அவங்க பேசியிருக்கிறதுல பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதா இருக்கு. அந்த பார்ட்லாம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல ஒரே கருத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. அதையும் தாண்டி இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடீஸ் மாதிரி தான், அந்த அளவு தான் இருக்குமே தவிர பெருசா எங்கேஜிங் மூமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்மளோட ரேட்டிங் அடிக்கணும் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.